இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, நான் 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிப் போயிருந்தேன் கூர்க்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கூர்கில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அண்ட் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ரெசார்ட் பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ட்ரிப் போகிறது பேபி மூன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நாசியானாலையும் ஃபுட் அவர்ஷன்னாலையும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போம். நல்லா சாப்பிட்ருக்க மாட்டோம். மைண்ட் அளவுலையும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அதிலிருந்து ஒரு சின்ன பிரேக்கு தான் நான் இந்த ஒரு ட்ரிப்பை நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுவும் நம்ம 4th or 5th மந்தில் போகிறது இன்னுமே சேஃபு. ஸோ அதனால நான் 5th மந்த்தை சூஸ் பண்ணி நான் போகிறேன். ஸ்டே பண்ணியிருக்கிற ஸ்கைலார்க் ரூம். ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வாஷ்ரூம் தான் இருக்குது. உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸில். அண்ட் இதில் ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியான்னு இருக்குது. உள்ளே செம கிளீனாக அந்த மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷாம்பூ, ஹேண்ட் சானிடைசர், காட்டன் டவல். அதுக்கப்புறம் அப்படி நேராக வந்தோன்னா இந்த பக்கம் நம்ம பேகு, லக்கேஜ் எல்லாம் திங்ஸ்லாம் வைக்க ஒரு ஹேண்ட் டவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கபோர்டு, நம்மளோட திங்ஸு, ட்ரெஸ் எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. கீழே நம்மளோட ஃபுட் இல்லை வேறு ஏதாவது ஆக்சஸரிஸ் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு டேபிள், அதில் கொஞ்சம் காஃபி எசென்ஷியல்ஸ், அப்புறம் கெட்டில் இருக்குது. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. அண்ட் கிளாஸ் நம்ம காஃபி கூட போட்டுக்கலாம். அண்ட் மில்க் பவுடர் கூட இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஒரு லாங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் இருக்குது வித் கோல்டன் லைட். இந்த ரூமோட வால்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிக் ஸ்டைலில் அண்ட் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மண்ணெல்லாம் ஒட்டாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பால்கனி விண்டோ வித் நல்லா திக்கான கர்டன். ஸோ வெளிச்சம் வேணும்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். லைட்டு வேணும்னா நம்ம இந்த ஒயிட் ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்க்ரீன் இருக்குது, டார்க் அண்ட் லைட் மோடுக்கு. அண்ட் இந்த பால்கனியில் அப்படியே வெளியே வந்தோம்னா 2 சேரு, நல்லா ஸ்ட்ராங்கான சேரு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலில் ஒரு வுட்டு டேபிள், காஃபி டேபிள். அண்ட் இதிலிருந்து அப்படியே வியூ பார்த்தோம்னா ரெசார்ட்டோட வியூ. அந்த பக்கம் ஒரு பாண்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய பியூட்டிஃபுல்லான பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே அவங்க செட் பண்ணியிருக்காங்க செம்மையாக. அண்ட் அப்படியே எங்கள் ரூம் சைடில் பார்த்தோன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ரெசார்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. ஸோ எங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி தான் இருக்கும். ரூமுக்கு அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா ஒரு லாங் இது ஒரு குயின் சைஸ் பெட்டு அந்த சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கம்ஃபர்டான மேட்ரஸ் போட்டிருக்காங்க வித் க்ளீன் பெட்ஷீட்டு. அண்ட் இங்கே ஒரு அழகாக வெல்கமிங்க்கு ஒரு ஸ்வான் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டவலில். அண்ட் பெட்டுக்கு சைடில் ஒரு சைட் டேபிள் இருக்குது, நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். 2 லேம்ப் அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆஸ்தட்டிக் ஃபீலில். அண்ட் சைடில் ஒரு வாட்டர் கூலர் கூட இருக்குது. ஸோ இந்த ரூமில் ஃபேன் கூட இருக்குது அண்ட் வாட்டர் கூலரும் இருக்குது. அண்ட் ரூமோட சைடு விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே பால்கனியோட வியூ. ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிக்ஸில் தான் இருக்குது. அது மேலே ஒரு வார்னிஷ் பெயிண்ட் மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மண் எல்லாமே நம்ம கையில் படாத மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ரூம் ஒரு நல்ல ஒரு ரஸ்டிக்கான ஃபீலிங்கில் ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால நாங்கள் பெருசாக எங்கேயுமே சுற்றி பார்க்கல. ஜஸ்ட்டு ஸ்டே அக்கேஷன் தான். ஸோ ஸ்டே அக்கேஷனால் ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணி அதில் ஸ்டே பண்ணியிருந்தோம்.
நாங்கள் போனது வந்து ஏப்ரல் மந்த். ஸோ எங்களுக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கணும் அண்ட் ரூம்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு கூர்க் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இந்த ஸ்கைலார்க் ரெசார்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி பிளேஸ்லாம் ஸ்பாட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து டீயோ இல்லை எதுனாலும் நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயே கூட நமக்கு சர்வ் பண்ணிப்பாங்க. அண்ட் நாங்கள் வந்து காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். இதோட டைமிங் வந்து மார்னிங் 7 to 7. அண்ட் முக்கியமாக நம்ம ஜெர்சி கிளாத் வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் வந்து அலோடு. அண்ட் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அங்கே ரெசார்ட்டில் வந்து நிறைய போர்ட் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் வந்து கேரம் சூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் குட்டீஸ்க்கும் வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கேம்ஸும் விளையாண்டுட்டு அங்கே ரெசார்ட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்பாட் இருந்தது. அங்கே வீடியோ ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் நைட்டு வந்து ஒரு அழகான ஒரு கேம்ப் ஃபயரும் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாண்டு பக்கத்தில். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லாக செம்ம க்ளவுடாக ஃபாகியாக இருந்துச்சு. நல்லா ஒரு வாக்கிங் போனோம். சென்டரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பூல் இருந்தது. அதில் நிறைய ஸ்பாட் இருந்தது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம உட்காந்து சில் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்பாட்டில் நாங்களும் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த பிரேக் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து ரொம்பவே நான் ஃபுட் அவர்ஷன்லேயும் சரி நாசியாலேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த 5th month வந்து இந்த ஒரு 2 days வெளியே போயிட்டு வந்தது ஒரு நல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. அண்ட் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் சரி எனக்கு திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி பிரேக் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாவோ இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு எங்கே முடியுதோ இல்லை நம்ம பாடிக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 days ஆர் 3 days போயிட்டு வர்றது வந்து நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.